மணியோசை கேட்கும் உயர்குன்றில் உறையும் அம்மா உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். மணியோசை கேட்கும் உயர்குன்றில் உறையும் அம்மா உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். பஞ்சம் பசி பிணிகள் நீங்க, ஏழ்மை வறுமை நோய்கள் நீங்க, அடக்கும் கொடிய விலங்கொடிக்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தோம். அடக்கும் கொடிய விலங்கொடிக்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தோம். உள்ளத்தில் என்றும் உறைந்திடும் இதய அன்னையை என்றும் புகழ்ந்து பாடுவேன். எந்த உள்ளத்தில் என்றும் உறைந்திடும் இதய அன்னையை என்றும் புகழ்ந்து பாடுவேன். உந்தன் அன்பிலே உலகம் வாழுமே, உந்தன் உறவிலே உலகம் மகிழுமே. உந்தன் அன்பிலே மகிழுமே. அன்னை காட்டும் லட்சியத்தில் எந்தன் உள்ளம் உருவாகும். அன்னை காட்டும் லட்சியத்தில் எந்தன் உள்ளம் உருவாகும். மணியோசை கேட்கும் உயர்குன்றில் உறையும் அம்மா உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். மாந்தரின் ஏக்கம் தணித்திடும் இதய அன்னையை என்றும் போற்றி பாடுவேன். ஏழை மாந்தரின் ஏக்கம் தணித்திடும் இதய அன்னையை என்றும் போற்றி பாடுவேன். மனித உறவிலே மனிதம் மலருமே, மனித மாண்பிலே நீதி செழிக்குமே. மனித உறவிலே மலருமே, மனித மாண்பிலே நீதி செழிக்குமே. அன்னை காட்டும் லட்சியத்தில் எந்தன் உள்ளம் உருவாகும். அன்னை காட்டும் லட்சியத்தில் எந்தன் உள்ளம் உருவாகும். மணியோசை கேட்டும் உயர்குன்றில் உறையும் அம்மா உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். மணியோசை கேட்கும் உயர்குன்றில் உறையும் அம்மா உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். உந்தன் திருப்பாதம் தினம் தேடி ஓடோடி வந்தோம். பஞ்சம் பசி பிணிகள் நீங்க, ஏழ்மை வறுமை நோய்கள் நீங்க, அடக்கும் கொடிய விலங்கொடிக்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தோம். அடக்கும் கொடிய விலங்கொடிக்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தோம்.
தக்கஜுனு தக்கதிமி தக்கஜுனு தக்கதிமி தக்கஜுனு தக்கஜுனுதாம் தக்கஜுனு தக்கஜுனுதாம் தக்கஜுனு தக்கஜுனுதாம் தாய் குட்டையின் அர்த்தம் புரிந்த அகராதி. தினமும் ஜெபமாலை சொல்லுகின்ற எவரும் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. இதனை மகிழ்ச்சியோடு என் இரத்தத்தால் கூட கையெழுத்திடுவேன் என முழங்குகிறார் புனித லூயிஸ் மான்ஃபோர்ட். மாதாவை அளவுக்கு அதிகமாகின்றோமோ என்று மனிதர்களே ஒருபோதும் பயப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் இயேசுவை விட ஒரு காலம் அவளை அதிகமாக அன்பு செய்துவிட முடியாது. இது மேக்ஸ்மில்லன் கோல்ஃபே. அடைமழையிலும் அன்னையின் அடைக்கலம் தேடி அலை கடலென திரண்டிருக்கும் பக்தர்கள் அனைவரும் வருக வருக என அனைவருக்கும் கேட்ட வரம் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தூத்தூர் மறை வட்டார மற்றும் பங்கு மக்கள் சார்பில் உரித்தாகுக. இன்று மகத்துவத்தை உலக எடுத்தியம்ப தந்தையால் அனுப்பப்பட்ட காத்திருந்த இயேசுவுக்கு அன்னையாகும் பாக்கியம் பெற்றவரின் பிறப்பு நாள். இறைவனின் தாயாக, மானுடத்தின் சகாய அன்னையாக, மாசற்ற இருதயமாக, அரசியாக, அமல உற்பவியாக, எம் ஆரோக்கிய அன்னையாக, விண்ணகம் எடுத்து செல்லப்பட்டவராக, கதிரவனை ஆடையாகவும் விண்மீன்களை மணிமுடியாகவும் சூடியவராகிய போற்றப்படும் அன்னை இவர். உணர்ச்சி விம்மும் கீர்த்தனைகளோடு மரியாளை புனைந்து அழைக்கும் பிரிவினைக்காரரே வாரும் எங்கள் மரியன்னை தஞ்சம் சேரும் என்னும் இசைமலர், பச்சை குழந்தை போல படுத்திருந்தாலும் உம் பழமை நான் அறிவேன் ஐயா என்னும் பாடலும், தேவாலயம் தள்ளி தெய்வம் கொண்டாருண்டோ, தருவை தள்ளி கனிதன்னை புகழ்வாருண்டோ, தாயை தள்ளி பிள்ளை தன்னை கொண்டீர் என்று சாடும் பாடல்கள் மரியன்னையை புகழ்கின்றன. உலகும் வானம் பகிர்ந்திட, சிறைப்பட்டோர் விடுதலையடைய, பசித்தோர் நலன் பெற, வலியோர் தூக்கி எறியப்பட போராடும் வீரமங்கை மரியாள். கைபேசி தொடுத்திரையில் காலத்தை செலவழித்து அழுகுனி தொடர்களில் வாழ்க்கையை விரயம் செய்து தொட்டு பார்க்க துணிவில்லாமல் தூரத்தில் மௌனிகளாய் வாழும் உயர்வுகளோடு மேலே மினுமினுப்பும் உதட்டில் இரத்தவெறி சாயமும் பொய்கையால் நட்பை வருடி கொடுத்து வாழ்தலுக்கும் மரியாள் எச்சரிக்கை விடுகிறாள். மகளே, காலத்தை கணக்கில் போடு, சிவமணிகளை நெஞ்சில் நிறுத்து, சொந்தங்களிடமாவது உண்மை முகம் காட்டு. சேயின் அழுகையை தன் அழுகையாய் பார்க்கும் தாய்மை உணர்வுகளின்றி ஊரான் பிள்ளையை தன் பிள்ளையை பாகுபடுத்தி பார்க்கும் சீரழிவு கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கும் தாய்மார்களே, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி உலகின் தாயாய், திருச்சபையின் தாயாய், மீட்பரின் தாயாய், நம் அனைவரின் தாயாய் நம் முன்னே நிற்கும் நம் ஆரோக்கிய அன்னை நமக்கு ஒரு சவால் விடுக்கிறாள். அன்னையரே, தாய்மையின் பொறுப்பை உணருங்கள். வாழ்தலால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி காட்டுங்கள். நடைவழக கற்றுக் கொடுத்தவர்களே, சமூகத்தோடு உடன் பயணியுங்கள். அன்பர்களே, முரண்பாடு களைவோம், இயல்புக்கு திரும்புவோம், பெண்ணியம் நேசிப்போம், இனம் காப்போம், மானிட இதயம் வாசிப்போம், உழைப்பின் வியர்வையால் வரலாற்றை பதிவாக்குவோம். இருளகற்றி ஒளி வீசுங்கள், வாழுங்கள் அன்னை வழியில். പരിശുദ്ധ ദേവമാതാവിൻ്റെ
ജനന തിരുനാൾ ആഘോഷിക്കുവാനാണ് നാം ഇപ്പോൾ ഇവിടെ കൂടിയിരിക്കുന്നത്. ദൈവപുത്രനായ യേശുവിന് ജന്മം നൽകുകയും പാപം നിറഞ്ഞ് ഈ ലോകത്തിന് രക്ഷ നേടിക്കൊടുക്കുന്നതിന് വേണ്ടി തൻ്റെ മകനോടൊപ്പം തൻ്റെ ഈ ലോകത്തിലെ ജീവിത അവസാന നിമിഷം വരെയും യേശുവിനെ നൽകുകയും ദൈവരാജ്യത്തിൻ്റെ ചൈതന്യം പകർന്നു കൊടുക്കുകയും ചെയ്ത പരിശുദ്ധ മറിയം ഇന്നും ഈ ലോകത്തിൽ വ്യത്യസ്ത സ്ഥലങ്ങളിൽ പ്രത്യക്ഷപ്പെട്ട് അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും പ്രവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. നാമും ഇതിന് സാക്ഷികളാണോ? നമ്മുടെ ഇടവകയിലെ ഈ കുരിശടിയിൽ നിന്നും പ്രാർത്ഥിച്ചു പലർക്കും തങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അത്ഭുതങ്ങൾക്ക് സാക്ഷികളാകുവാൻ സാധിച്ചു. രോഗികളായവർക്ക് സൗഖ്യം നേടുവാനും കുഞ്ഞുങ്ങൾ ലഭിക്കാതിരുന്നവർക്ക് കുഞ്ഞുങ്ങൾ ലഭിക്കുവാനും മറ്റു കഷ്ടങ്ങളിലും ദുരിതങ്ങളിലും നിന്നുമെല്ലാം മോചനം നേടുവാൻ ഇവിടെ പ്രാർത്ഥിച്ച പലർക്കും സാധിച്ചുവെന്നുള്ളതാണ് സത്യം. ആ അത്ഭുതങ്ങളെയും അടയാളങ്ങളെയെല്ലാം ഓർത്ത് ദൈവത്തിന് നന്ദി അർപ്പിക്കുവാൻ വേണ്ടി പരിശുദ്ധ മറിയത്തിന് സ്തുതികൾ അർപ്പിക്കുവാനുള്ള ഏറ്റവും നല്ലൊരു അവസരമാണ് ഇന്ന് നമുക്ക് ദൈവം നൽകിയിരിക്കുന്നത്. ദൈവത്തിന് നന്ദി അർപ്പിച്ചുകൊണ്ടാണ് നാം ഇപ്പോൾ ഈ ബലി അർപ്പിക്കുവാൻ തയ്യാറാകുന്നത്. ഈ ബലിയർപ്പണത്തിൽ പങ്കുചേരുവാൻ വന്ന എല്ലാവരെയും ഹാർദവമായ രീതിയിൽ സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. ഇന്ന് ഈ ദിവ്യബലിക്ക് മുഖ്യ കാർമ്മികത്വം വഹിക്കുവാൻ വേണ്ടി ഇവിടെ എത്തിയിരിക്കുന്ന ഫാദർ സാമു ഇതേനയും ദൈവവചന പ്രഘോഷണം നടത്തുവാൻ വന്നിരിക്കുന്ന ഫാദർ ജോസഫിനെയും മറ്റു വൈദികരെയും സന്യസ്തരെയും എല്ലാവരെയും ഒരിക്കൽ കൂടി ഈ ദിവ്യബലി അർപ്പണത്തിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. ഇന്നേ ദിനം പ്രാർത്ഥിക്കുവാനും തങ്ങൾക്ക് ലഭിച്ച അനുഗ്രഹങ്ങളെ ഓർത്ത് നന്ദി അർപ്പിക്കുവാനും കുറേ അധികം ദൈവജനങ്ങൾ ആവശ്യപ്പെട്ടിട്ടുണ്ട്. അവരുടെ പേരുകൾ വായിക്കുകയാണ്. ദിൽരാജ് മേരി എരൈമൺത്ര, ജോഹൻ സുമി കുടുംബം, ഡിക്കോസ്റ്റൻ ദിഗ്നാമോൾ ബോട്ട്, സുനിൽ വിജിലറ്റ് സാർഫിക, ജോസഫ് ജഗൻ മേരി ക്രിസ്റ്റി കുടുംബം, ആരോഗ്യനെ ബോട്ട് ഉടമസ്ഥരും ജോലി ചെയ്യുന്നവരും, ജുബിൻ ജോബിയ കുടുംബം, ഷാജിദ പത്രോസ് കുടുംബം, ബെലാർമിൻ സാർജി, പേര് പറയുവാൻ ആഗ്രഹിക്കാത്ത മറ്റൊരു കുടുംബം, സുജു ഉഷ കുടുംബം, വീണ്ടും പേര് പറയുവാൻ ആഗ്രഹിക്കാത്ത മറ്റൊരു കുടുംബം, XT കട നടത്തുന്നവരുടെ കുടുംബം, ജൂലിയാൻ്റെ കുടുംബത്തിൽ നിന്നും അവർക്ക് ജോലി ലഭിച്ചതിനെ ഓർത്ത് നന്ദി അർപ്പിക്കുന്നു. ബെനിറ്റോ വിജയ് മേരി, യഹോവ സോഫ്റ്റ്വെയർ കമ്പനിയിലെ എല്ലാവരും, അലൻ ബൗളി അവർക്ക് ക്യാൻസറിൽ നിന്നും രോഗസൗഖ്യം ലഭിച്ചതിനെ ഓർത്ത്, മണി ഡെയ്സി മേരി കുടുംബം, മിസ്റ്റിക്കൽ റോസ് ബോട്ട് ഉടമസ്ഥരും അവിടെ ജോലി ചെയ്യുന്നവരും, ആൻ്റണി അനിത ബോട്ട് അവർക്ക് ആപത്തിൽ നിന്നും രക്ഷപ്പെട്ട് വളരെ നല്ല രീതിയിൽ എത്തിച്ചേരുന്നതിന് ഓർത്ത് നന്ദി അർപ്പിക്കുന്നു. നിക്കോളാസ് റൊമാൻസ് മേരി കുടുംബം, ബ്രബിൻ വിനീത NS മാത ബോട്ട്, രാജൻ ഷൈനി കുടുംബം, ജെയിൻ ഹാർഡ്ലിൻ അവർക്കും രോഗശാന്തി ലഭിച്ചതിന് ഓർത്ത്, ഷിലിയാമ ബോട്ട് ജോൺ ബോസ്കോ ഇവരെല്ലാം തന്നെ ദൈവത്തിന് നന്ദിയും സ്തുതിയും അർപ്പിക്കുന്നതോടൊപ്പം തുടർന്നും ദൈവകൃപയ്ക്കായി പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ഇന്നേ ദിവസം തൻ്റെ 20ാമത്തെ പിറന്നാൾ ആഘോഷിക്കുന്ന ഡാനിയൽ രാജ്, വിജീസ് അവർക്കും തുടർന്ന് സംരക്ഷണവും രോഗസൗഖ്യവും ലഭിക്കുന്നതിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. സൂസി ആൻ്റണി ഷൈനി, സെയിൻറ്റ് ആൻ്റണീസ് ബോട്ട്, ഹെഡ്വിഗ് രമേഷ് ഷൈനി അവരുടെ കുഞ്ഞ് 4ാമത്തെ പിറന്നാൾ ആഘോഷിക്കുന്ന റഫിനിഷ്, അതോടൊപ്പം റിഷാൻ ഇനയും പുത്തന്ത്രയിൽ നിന്നും അവരും ദൈവത്തിന് നന്ദിയും സ്തുതിയും അർപ്പിക്കുകയാണ്. ഷൈജുക്കൽ ജി ചിന്നത്രയിൽ നിന്നും അവരും ഈ കുരിശടിയിൽ പ്രാർത്ഥിച്ചതിലൂടെ ലഭിച്ച നന്മകളെ ഓർത്ത് നന്ദി അർപ്പിക്കുകയാണ്. വിജയൻ ഷൈലാഖ് മാതാ ബോട്ട്, ഡോമിൻ ഷിബില കുടുംബം, റോബിൻ ഷാബി കരിസ്മ ബോട്ട്, മരിയദാസൻ സ്റ്റെല്ല കുടുംബം, പനിയടിമൈ ദിവ്യ കുടുംബം. വീണ്ടും ഇന്നലെ രാത്രി
വളരെ നല്ല രീതിയിൽ സുഖപ്രസവം നടന്നതിന് ഓർത്ത് ഒരു കുടുംബം ദൈവത്തിന് പ്രത്യേകമാം വിധം ഈ ദിവ്യബലിയിലൂടെ നന്ദി അർപ്പിക്കുകയാണ്. ഫുൾട്ടൺ ഷീൻ ബെൻസ കുടുംബം, ജോൺ പോൾ അനീഷ് പെരേര എന്നീ കുടുംബം, ലീജൻ ഓഫ് മേരി ബോട്ട്, മരിയദാസൻ തെരേസമ്മ കുടുംബം, ജോസ് സാർജി കുടുംബം, സേവ്യർ സെനിജാർ അന്നവേളാങ്കണ്ണി ബോട്ട്, ഇഗ്നേഷ്യസ് അജിത കുടുംബം, ജൊവാന എന്ന കുഞ്ഞ്, നിക്സൺ ജഗൻസി കുടുംബം, ജോൺ ബോസ്കോ മഞ്ജു കുടുംബം, ദാസ് യമുന കുടുംബം, പ്രിജിൻ ജോസ്, റുബിൻസ ജോസ്, അവർക്ക് രോഗ്യ സൗഖ്യം ലഭിക്കുന്നതിന് വേണ്ടി പ്രത്യേകം വിധം പ്രാർത്ഥിക്കുവാൻ ആവശ്യപ്പെടുകയാണ്. അമ്മ മറിയ ബോട്ട്, എഫ്രായിം ബോട്ട്, സൂസനായകം ശൈലജ, അവർക്ക് ഒരു ഓപ്പറേഷൻ വളരെ നല്ല രീതിയിൽ നടന്നു തീർന്നതിന് ഓർത്ത് നന്ദി അർപ്പിക്കുന്നു. നസ്യാൻസ് ഗീത കുടുംബം, ഇവരെല്ലാവരും ദൈവത്തിന് നന്ദി അർപ്പിക്കുകയാണ്, തുടർന്നും പ്രാർത്ഥിക്കുകയാണ്. നാം എല്ലാവരും ഇപ്പോൾ പറഞ്ഞു ഈ കുടുംബങ്ങൾക്ക് വേണ്ടി തുടർന്നും പ്രാർത്ഥിക്കാം. തീർച്ചയായും ദൈവത്തിൻ്റെ കൃപാവരം ഒരിക്കലും കുറഞ്ഞു പോവുകയല്ല. ദൈവം എല്ലാവർക്കും തന്നെ കൃപാവരം തുടർന്ന് നൽകിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ദൈവം നൽകുന്ന എല്ലാ ദാനങ്ങളെയും ഓർത്ത് ദൈവത്തിന് നന്ദിയും സ്തുതിയും അർപ്പിക്കാം. ഈ ദിവ്യബലിയിൽ ഭക്തിപൂർവം പങ്കുകൊള്ളുന്നതിനായി നാം നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ സജ്ജമാക്കാം. ഇപ്പോൾ ഇരിക്കുന്നവരും എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കുക. ദിവ്യബലിയിൽ നാം പങ്കുചേരാം. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எண்ணி மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே இரக்கமாயிரும். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். வலப்பக்கம் வீற்றிருப்பவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்புறம் வீற்றிருப்பவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக. உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக.
உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், ஆராதனை என்று செலுத்துகின்றோம். உமது விழா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி என்றும் நாங்கள் செலுத்துகின்றோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக. உலகின் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக. உலகின் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. ஆண்டவரே, விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் செம்மறி நித்தியமாய் ஜெனித்த இறைவன் மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக. உலகின் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உலகின் பாவம் போக்குகின்றீர், தந்தையின் வலப்புறம் இருக்கின்றீர். என் மீது இரக்கமையும், நாங்கள் கேட்கும் மன்றாட்டை ஏற்றருளும். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக. உலகின் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக. உலகின் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. இயேசுவே, நீர் தூயவரே, ஆண்டவரே என்று உன்னதரே, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சிமையில் இருப்பவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக. உலகின் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக. உலகின் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. ஜெபிப்போமாக. பரிவன்புமிக்க இறைவா, புனித கன்னிமரியாளின் பிறப்பு விழாவை நாங்கள் அனைவரும் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அன்பு நிறைந்த அந்த அன்னை எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவதால் உமது பேர் அருளின் நிறைவிலிருந்து நாங்களும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மிக்கா நூலிலிருந்து வாசகம். அலகு 5, சொற்றொடர் 2 - 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதேயாவின் குடும்பங்களுக்குள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர்
உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பேரின் மாட்சிமையோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பெருந்தியவராய் விளங்குவார். அவரோ அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரில் பேராபை நானன்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நானன்றும் பாடுவேன். ஆ இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் இணைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் இணைந்து நான் பாடுவேன். நீரே உண்மையென உணர்ந்து உள்ளம் மகிழ்ந்து போற்றுவேன். நீரே உண்மை என உணர்ந்து உள்ளம் மகிழ்ந்து போற்றுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் இணைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் இணைந்து நான் பாடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், போற்றி பாடுங்கள். அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள், என்றும் வாழ்த்துங்கள். அவரது மாட்சியை எடுத்து கூறுங்கள், அவரது மாட்சியை எடுத்து கூறுங்கள். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் இணைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் இணைந்து நான் பாடுவேன். என் வாக்கு பிறழாமை அவனோடு இருக்கும். என் பெயரால் அவன் வலிமை உயர்த்திடப்படும். நீரே என் தந்தை
நீரே இறைவன் என் மீட்பின் பாறையன்று அவன் என்னை அழைத்திடுவான். உலகம் மகிழ்வதாக மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுக களி கூறுக கடலும் மதில் நிறைந்த யாவும் முழங்கட்டும் கடலும் மதில் நிறைந்த யாவும் முழங்கட்டும் இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். நீரே உண்மை என உணர்ந்து உள்ளம் மகிழ்ந்து போற்றுவேன். உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறே இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலரும் தன் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 முதல் 23 முடியவுள்ள இறை வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தபோது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார்
என்பது பொருள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, ஐஸ் கட்டி, வெங்காயம், தக்காளி, இந்த 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த 3 பேரும் ஒரு நாள் குளத்திலே குளிப்பதற்காக போனார்கள். குளத்தை கண்டவுடனே தக்காளியும் வெங்காயமும் குடுகுடுவென தண்ணிக்குள்ளே ஓடி குதிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஐஸ் கட்டிக்கு பயம், உள்ளே போனால் என்ன ஆவது? ஆகவே தயங்கி தயங்கி கரையிலே நின்று கொண்டிருந்தது. தக்காளியும் வெங்காயமும் ஐஸ் கட்டியை பார்த்து, நீ பயப்படாத, நாங்கள் இருக்கிறோமில்ல, உன்னை எப்படி விட்டு விடுவோமா, பயப்படாமல் வா என்று 2 பேரும் ஐஸ் கட்டியை கூப்பிட்டார்கள். 2 பேரையும் நம்பி ஐஸ் கட்டி தண்ணிக்குள் இறங்கியது. தண்ணியோடு தண்ணியாக போச்சு, கரைஞ்சு போச்சு. ஐயையோ, நம்ம கூப்பிட்டதுனால